மற்றும் ஒரு அண்மை செய்தி, மதுரை இளம்பலூர் பகுதியில் ITI மாணவர் பிரசன்னா கொன்று எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். விவரம். மதுரையில் ITI மாணவர் மீது தலையில் கல்லை போட்டு உடலை எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையிலே உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி அவர்களது உறவினர்கள் 2வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த நிலையிலே 2 இளைஞர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். பார்த்தோமேயானால் அந்த இளைஞர்களுடைய பெயர் விவரம் ராமர் மற்றும் அபினேஷ் என்ற இளைஞர்கள் ஆஜராகி இருக்கக்கூடியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மதுரை ஒத்தக்கடை பகுதியிலே இருப்பவர் பிரசன்னா 17 வயதுடையவர். மதுரை புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய ITIயில் படித்து வரக்கூடிய நிலையிலே 2 தினங்களுக்கு முன்னதாக இளமனூர் பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாய்க்கரையில் உடல் பாதி எரிந்த நிலையில் கிடப்பதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் தொடர்ந்து சந்தேக மரணமாக காவலர்கள் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையிலே உறவினர்கள் அடையாளம் காட்டியதை தொடர்ந்து நேற்றைய தினம் அவர்களது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்து மேலூர் நோக்கி செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய ஒத்தக்கடை பகுதியில் இறந்த இளைஞர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாலை நேரம் என்பதால் உயர்நீதிமன்றம் மற்றும் பல்வேறு அலுவலர்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் அங்கே ஸ்தம்பித்த நிலையிலே இந்த திடீர் சாலை மறியலை போது அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் மற்றும் ஒத்தக்கடை காவலர்கள் உடனடியாக அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தி கூறினார்கள். தொடர்ந்து உண்மை குற்றவாளிகளை கண்டறியாமல் தாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் என்று சொன்ன நிலையில் 2 நபர்கள் தற்போது ஆஜராகி இருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்று காவல்துறை தரப்பிலே அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் தெரிவித்த நிலையில் அவர்கள் கலைந்து சென்றிருக்கிறார்கள். மொத்தத்தில் பார்த்தோம் ITI இளைஞர் பரிதாபமாக எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கிலே 2 நபர்கள் ஆஜராகி இருக்கக்கூடிய வேளையில் கூடுதலாக காவல்துறையினர் தீவிரப்படுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவைகளை விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையிலே முழுமையான விசாரணை தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.